வைக்கம் வீரருக்கு விழா என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு திட்டியுள்ள தலையங்கத்தின் தொடர்ச்சியில், அன்றைய காங்கிரஸ் கமிட்டி தலைவரான பெரியார் ராஜாஜிக்கு கடிதம் எழுதி வைத்துவிட்டுத்தான் வைக்கம் சென்றார். நான் திரும்பி வரும் வரையில் கமிட்டி வேலைகளை பார்த்துக் கொள்ளவும் என்று சொல்லிவிட்டுத்தான் சென்றார். ராஜாஜியும் வழியனுப்பி வைத்தார். கைது செய்யப்பட்ட பெரியார் சிறையில் சித்திரவதைக்கு உள்ளானதைக் கண்டு தீரரை தமிழ்நாடு போற்றுகிறது என்றும் ராஜாஜி அறிக்கை வெளியிட்டார். அவரது தியாகத்தை முதலில் பாராட்டிய ராஜாஜியே பின்னர் கடுமையாக கண்டித்து அவரை தமிழ்நாட்டுக்கு திரும்பி வரச் சொன்னார். ஆனால் பெரியார் அதனை ஏற்கவில்லை. இறுதி வரை உறுதியாக போராடினார். முடிவில் பேச்சுவார்த்தை நடக்கும்போது பெரியாரை கழட்டி விட்டார்கள். முழு பெருமையும் அவருக்கு போய்விடக் கூடாது என்பதில் சிலர் எச்சரிக்கையாகவும் இருந்தார்கள். ஆனாலும் வைக்கம் வெற்றி விழா கூட்டத்தை பெரியார் நாகம்மையாரை வைத்தே கேரள சீர்திருத்தவாதிகள் நடத்தினார்கள் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அப்போது என்ன நடந்தது என்பதை இதோ பெரியாரே சொல்கிறார். திருவிதாங்கூர் ராணியோடு காந்தி பேசினார். அப்போது ராணி, நாங்கள் ரோடுகளை திறந்துவிட்டு விடுகிறோம், ஆனால் அதை திறந்துவிட்டவுடன் ஈவே ராமசாமி நாயக்கர் கோயிலுக்குள் போக உரிமை வேண்டும் என்று கேட்டு ரகளை செய்தால் என்ன செய்வது, அதுதான் தயங்குகிறோம் என்று கேட்டுள்ளார். உடனே காந்தி அரசாங்க விடுதியில் தங்கியிருந்த என்னை வந்து சந்தித்தார். ராணி சொன்னதைச் சொல்லி, என்ன சொல்லுகிறாய், இதை ஒப்புக்கொண்டு விடுவது நல்லது என்றார். நான் சொன்னேன், பப்ளிக் ரோடு திறந்து விடுவது சரி, ஆனால் அதை வைத்துக்கொண்டு கோயிலை திறந்து விடும்படி கேட்க மாட்டோம் என்று நாம் எப்படி உறுதியளிப்பது? கோயில் பிரவேசம் என்பது காங்கிரசின் லட்சியமாக இல்லாவிட்டாலும் எனது லட்சியம் அதுதானே. கோயிலை எப்படி விட்டுக் கொடுக்க முடியும்? வேண்டுமானால் ராணிக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்கள். இப்போதைக்கு இது மாதிரி கிளர்ச்சி எதுவும் இருக்காது. கொஞ்ச நாள் அது பற்றி மக்களுக்கு விளங்கும்படி பிரச்சாரம் செய்து கலவரத்திற்கு இடமிருக்காது என்று கண்டால்தான் கிளர்ச்சி ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லுங்கள் என்று நான் சொன்னேன். அதை காந்தி ராணியிடம் சொன்னவுடன் ராணியார் ரோட்டில் யார் வேண்டுமானாலும் நடந்து செல்லலாம் என்று உத்தரவு போட்டு பொது ரோடாக ஆக்கினார்கள் என்று பெரியார் அவர்களே அன்று நடைபெற்ற நிகழ்வை சொல்லியிருக்கிறார். அந்த அளவுக்கு அந்த போராட்டத்தின் அனைத்து காலகட்டங்களிலும் தொடர்ந்து பங்களித்து வந்தவர்தான் பெரியார் என்று முரசொலி குறிப்பிட்டுள்ளது. வைக்கம் போராட்டமானது இந்திய பொதுவெளியில் ஏற்படுத்திய தாக்கம் என்பது மிகப்பெரியது. இப்போராட்டத்துக்கு பின்னர்தான் 1927ஆம் ஆண்டு மகத் போராட்டத்தை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நடத்துகிறார். தனக்கு வைக்கம் போராட்டம்தான் தூண்டுதலாக இருந்ததாக அம்பேத்கர் அவர்கள் எழுதியிருக்கிறார். தீண்டத்தகாத மக்கள் தங்களின் அணுகுமுறையை மாற்றிக்கொண்டு தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு எதிராக நேரடி நடவடிக்கைகளில் ஈடுபடத் தொடங்கினர். இம்மாற்றம் 1920களில் தொடங்கியது. இந்த சமூக அமைப்புக்கு எதிராக தீண்டத்தகாத மக்கள் எவ்வாறு கிளர்த்தெழுந்து நேரடி நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள் என்பதற்கு ஒரு சிலவற்றை மட்டுமே குறிப்பிட முடியும். இதில் பொதுச்சாலையை பயன்படுத்தும் உரிமையை பெற எடுக்கப்பட்ட முயற்சி மிகவும் குறிப்பிடத்தகுந்தது. இந்த ரீதியில் மிக முக்கியமாக குறிப்பிட வேண்டிய ஒரு முயற்சி 1924இல் திருவிதாங்கூர் மாநிலத்தில் தீண்டத்தகாத மக்கள் செய்ததாகும். அது வைக்கம் என்ற ஊரில் உள்ள கோயிலுக்கு செல்லும் வழியை பயன்படுத்திக் கொள்ளும் உரிமையாகும். கோயிலுக்கு செல்லும் சாலை பொதுவான சாலையாகும். இதை அனைவரும் பயன்படுத்தக்கூடிய வகையில் அரசுதான் பராமரித்து வருகிறது. ஆனால் சாலை கோயில் கட்டிடத்திற்கு அருகில் இருப்பதால் தீண்டத்தகாத மக்கள் இதன் ஒரு பகுதியை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. இறுதியில் அங்கு நடைபெற்ற சத்தியாகிரகத்தின் விளைவாக கோயில் சுற்றுப்புறச் சுவர் விரிவாக்கப்பட்டு அந்த சாலை மாற்றியமைக்கப்பட்டது. எனவே தீண்டத்தகாத மக்கள் பயன்படுத்தினாலும் அது கோயிலை மாசுபடுத்தாத தூரத்தில் இருக்கும்படி பார்த்துக் கொள்ளப்பட்டது என்று டாக்டர் அம்பேத்கர் ஆங்கில நூல் தொகுதி 5 பக்கம் 247 அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார். வட மாநிலங்களில் இதுபோன்ற போராட்டங்கள் தொடங்கின. தென் மாநிலங்களில் பெரியாரின் சுயமரியாதை இயக்கமும் பல்வேறு கோவில் நுழைவு போராட்டங்களை நடத்தவும் வைக்கம்தான் தூண்டுதலாக இருந்தது. ஒவ்வொரு கோவில் அறங்காவலர்களிடமும் சுயமரியாதை இயக்கத்தவர்கள் தனித்தனியாக மனு கொடுத்தார்கள். இவை அனைத்தும் இணைந்துதான் யாருக்கும் தடையில்லை என்ற சட்டமாக வந்தது. கோவிலுக்குள் நுழைவது மட்டுமல்ல, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற நிலையை திராவிட மாடல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உருவாக்கி காட்டிவிட்டார் என்று முரசொலி நாளேடு புகழாரம் சூட்டியுள்ளது. 1926ஆம் ஆண்டு திருவல்லிக்கேணியில் பேசிய பெரியார், என்னோடு வாருங்கள், பஞ்சமர்களுக்கு சாப்பாடு தரப்பட மாட்டாது, சூத்திரர்கள் தண்ணீர் முள்ளக்கூடாது என்ற போர்டுகளை காட்டுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இவையெல்லாம் நொறுக்கப்பட்டிருப்பதுதான் திராவிட இயக்கத்தின் சாதனையாகும். ஓர் சீர்திருத்த இயக்கம் ஆட்சியை கைப்பற்றியதைத்தான் ஆதிக்க சக்திகளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பல்வேறு அவதாரங்களை எடுத்து வீழ்த்த பார்க்கிறார்கள். பலராலும் முடியாததை முடித்து காட்டிய திராவிட இயக்கத்தை இனி வெல்ல யாரும் இல்லை. வைக்கம் வீரர் வாழ்க, வையகம் சிறக்கட்டும், மானுடம் வெல்லட்டும் என குறிப்பிட்டு முரசொலி நாளேடு தலையங்கத்தை நிறைவு செய்துள்ளது.